ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் ராகு மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. இது என்னன்னா திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியப்படியும் சரி ரொம்ப நாள் வித்தியாசம் இல்லை. குறிப்பிட்ட நாட்கள், கொஞ்ச நாட்கள் தான். அதனால ஏப்ரல் 26 நீங்கள் வச்சுக்கலாம். ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வக்ர கிரகமாக இருக்குது. அது இப்போ குரு சனிலாம் பார்த்திங்கன்னா வக்ரம்னா ஒரு 5 மாதம் வக்ரமாக இருப்பாங்க. அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் இடத்துலேருந்து 2, 3, 4ன்னு அப்படி போவாங்க. சுக்கிரன் புதனும் குறிப்பிட்ட நாட்கள் வக்ரமாக இருப்பாங்க. அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அவங்களும் முன்னோக்கி தான் நகர்வு 1, 2, 3 அது மாதிரி. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் எப்போவுமே வக்ர கிரகங்கள் தான். ஆல்வேஸ் அது வக்ரமாக இருக்கும். ஸோ அதனால் அதோடைய நகர்வு எப்போவுமே பின்னோக்கி தான். அதாவது 2ஆம் இடத்துலேருந்து 1, அப்புறம் 12, அப்புறம் 11, 9 அப்படி போவாங்க. ஸோ ராகு இவ்வளோ நாளாக உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து இப்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்திருக்காரு. கேது இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலேருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. ராகு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் 1ஆம் இடம், அதாவது உங்களுடைய ராசிலையும், கேது 7ஆம் இடத்துலையும் வந்திருக்கு. இதுதான் ராகு கேதுடைய பொசிஷன்ஸ். ஆனால் கும்ப ராசிக்கு 26ஆம் தேதியிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம், சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு ஜென்ம சந்திரன் மேலே இருக்கிறது நல்லது கிடையாதுங்க. ராகு கேது கோச்சாரத்தில் ராசியில் வரும்போது நல்லதே கிடையாது. அது சனியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கும்பராசிக்கு இயல்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் கும்பராசிக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா கும்பராசி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி. இப்படியே சொல்லி சொல்லி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஆனால் அதுதான் உண்மை. கும்பராசிக்கு இயல்பாகவே நல்ல திறமைகள் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது 12 ராசிகளும் கும்பராசிக்கு நிறையாவே இருக்குது. முன்னாடியே ப்ரிகாஷனாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான். வருமுன் காப்போம் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு பொருந்துதோ இல்லையோ கும்பராசிக்கு நல்லா பொருந்தும். இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா அது ஏற்கனவே பிரபஞ்ச ராசின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டி இயற்கையே உணர்த்தும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராக இருப்பீங்க. முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்கள், அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அதில் இருக்கும். ஈஸியாக கடந்து வரக்கூடிய அமைப்புகள் தான். ஆனால் உங்களுடைய மனசை இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். 7.5 சனியும் இன்னும் முடியல. அதாவது இப்போ தான் ஜென்ம சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் 7.5 சனி கம்ப்ளீட்டாக இன்னும் முடியவே இல்லை. ஸோ 7.5 சனி முடியக்கூடிய காலகட்டம் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அது போக ராகு உங்களோட சந்திரன் மேலே இருக்கனால, சந்திரன்னாலே மனசு. ஸோ உங்களோட ராசியில் இருக்கனால மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் இந்த ராகு செய்வார். 10வதுக்கு 7ஆம் இடத்துல கேது. 7ஆம் இடம்னா என்னென்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். ஸோ அவங்க உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா உங்களை டென்ஷன் படுத்துறது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க. இந்த டைமில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிதானம் வரத்துக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது தான் சிறந்த வழிங்க. அமைதியாக எப்படி இருக்குங்கிறத கற்றுக்கிறது தான் சிறந்த வழி. அது இல்லாமல் நல்ல வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இதை அதிகமாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ராகு கேது என்னென்னா ராகு காலங்களில் காளி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் வராது. அதுவும் ராகு காலத்தில் சனிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு கேது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். ஆனால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ராகு செயற்கை முறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். இந்த காலகட்டத்தில் செயற்கை முறையில் கருத்தரிப்பு, அதாவது கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு 5-6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் இப்போ ஐவிஎஃப், டெஸ்ட் பேபி, அதாவது செயற்கை
செயற்கை முறை கருத்தரிப்புன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க போறீங்கன்னா, இந்த டைம விட பெஸ்ட் டைம் வேற எந்த டைமுமே இல்ல. இந்த 1 1/2 வருஷ காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கு. இந்த டைம்ல போயிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த டைம்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இல்ல இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போலாமா வேண்டாமான்னா எத பத்தி யோசிக்காதீங்க. தாராளமா போங்க. 100% சக்சஸ். ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க. 6 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க. குழந்தை இல்ல. ஆனா டாக்டர் இது மாரி ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. போலாமா? வேண்டாமா? அப்டின்னா, டாக்டர்ஸ் சம்டைம் கேரண்டி கூட குடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்கும். இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ராகு, கேதுக்கள் வந்து எதுக்கு வந்து உறுதுணையா இருக்கோ இல்லையோ, செயற்கை முறையில குழந்தை கருத்தரிப்பு இருக்கு இல்லையா? செயற்கை முறையில வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே, செயற்கை முறையில இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். 100க்கு 100% உங்களுக்கு சக்சஸ் உறுதியாக கிடைக்கும். அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் பாடுங்க. குலதெய்வ வழிபாட தாராளமா நீங்க பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதுதான் உங்களோட வம்ச விருத்திய உண்டு பண்ணும். அதோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். இஷ்ட தெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. அதே மாரி இந்த ராகு வந்து என்னன்னா, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பக குடுத்துரும். முக்கியமா ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க, அதே மாரி வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், செயற்கை முறையில இப்போ வந்து ஒரு பட்டுன்னா இயற்கை பட்டுன்னு ஒண்ணு இருக்கு, செயற்கை பட்டுன்னு இருக்கு. அது மாரி ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கக்கூடியது, ரசாயனம் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாரி ஃபீல்டுல இருக்கிறவங்க, உற்பத்தி சார்ந்தவங்க, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிசினஸு இந்த மாரி எந்த ஃபீல்டுல இருந்தாலுமே அந்த ராகு, கேதுக்கள் அதுக்கு வந்து சக்சஸ பண்ணி குடுக்கும். தொட்ட எல்லா விஷயங்களுமே இந்த மாரி விஷயங்கள சக்சஸ் பண்ணி குடுத்துரும். இதே கடின உழைப்ப நான் போடுறேன் அப்டின்னா, அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் முன்னேறத்துக்கு. ராகு வந்து யோகக்காரகன்னு சொல்லுவாங்க. யோகம் அப்படிங்கிறது வந்து ராகு குடுக்கக்கூடிய யோகத்த வந்து சொல்லி பெருமைப்படுத்திக்க முடியாது வெளியில. ஓகேங்களா? அந்த மாரி விஷயங்கள தான் அவரு குடுப்பாரு. பினாமி சொத்துக்கள் இந்த மாரி விஷயங்கள நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா, புதையல போய் நீங்க வெளியில சொல்லுவீங்களா? அது மாரி தான் இந்த ராகு. ஆனா ராகு வந்து புதையல் குடுத்தாலும் குடுப்பாரு சொல்ல முடியாது. ஏன்னா புதையல் ராசியே கும்ப ராசி தான். ஸோ அதனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் கூட இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து ராகு வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள குடுத்துருவாரு. கேது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 7ஆம் இடம்ங்கும்போது லைஃப் பார்ட்னரு, பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து பிரியறதுக்கு உண்டானத கண்டிப்பா குடுத்துருவாரு. அவங்களோட நல்ல இணக்கமோ, ஒற்றுமையோ இருக்காது. ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படாது. அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்றது, நண்பர்களுடைய பிரச்சனை பண்றது, இந்த மாரி விஷயம். அதே மாரி லைஃப் பார்ட்னர் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க கிட்ட வந்து ஒற்றுமைங்கிறது இருக்காது. வாக்குவாதம் வரும். அது ஒரு பெரிய பிரச்சனை. சண்டையில கொண்டு போய் முடியும். மனக்கசப்பை ஏற்படுத்தும். உங்களை விட உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துறது, மன கஷ்டத்த குடுக்குறது. எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துமோ, அந்த விஷயம் தான் வந்து ராகு, கேது கை வச்சு உங்களுக்கு வலிய ஏற்படுத்தும். உங்கள விட உங்களோட வீக் பாயிண்ட் ராகு, கேதுக்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது முக்கியமானது. அதாவது வந்து மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்த வழி. அதே மாரி நீங்க பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ எழுதி பாருங்க. பொதுவாவே கும்ப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்றது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம்ங்க. நல்ல பரிகாரம் அப்டின்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ சொல்லி பாருங்க. அதுவும் வந்து பாஸ்ட்லயே, ஃபியூச்சர்லயும் இருக்கக்கூடாது. நீங்க சொல்லக்கூடிய சென்டென்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கிற மாரி சொன்னீங்க அப்டின்னா, அது ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல பதியக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஈஸியா உங்களுக்கு நடந்துரும். ஒரு விஷயத்த ஈஸியா கடந்து போகறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்குண்டான பயிற்சிய பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில வந்து ஒரு முயற்சி பண்றீங்கன்னா, அது தோத்து போதுன்னா, அது வந்து ஒரு பயிற்சியா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? முயற்சி வந்து தோல்வி அடையும்போது, அது பயிற்சியா மாத்திக்கணுங்கக்கூடிய மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே மாரி வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலோ, அல்லது மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலயோ கவனம் தேவை. இந்த காலகட்டங்கள்ல வந்து கணவன் மனைவியுடைய ஒற்றுமைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. அதனால ஆர்கியூமெண்ட்ட தவிர்க்கிறது நல்லது. தப்பு உங்க பேர்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சாரிங்கிற ஒரு வார்த்தை கேளுங்க. இல்லன்னா மூவ் ஆன் பண்ணி போயிருங்க. அந்த பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்துல, அந்த பிளேஸ்ல நீங்க இல்லாம தள்ளி போய்க்கங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனா, உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. தப்பு நம்ம செய்யல. ஏன் நம்ம இப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இந்த ராகு கேது கிட்ட அதாவது முக்கியமா நீங்க நேர்மையா இருந்தா தான் ராகு அடிக்க போறாரு. ஓகேங்களா? அதுக்காக நீங்க வந்து நேர்மையா இருக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல.
பொதுவாவே ராகு, கேதுக்களுக்கு நேர்மைங்கிறது அவ்வளோ புடிக்காது. அதனால நீங்க ஆனா நேர்மையா இருங்க. நான் அத சொல்லல. பட் ஆனா அந்த ராகு, கேது இந்த டைம்ல வந்து கொஞ்சம் உங்களைய வந்து பழி வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள பண்ண தான் செய்வாரு. ஆனா இத கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம். ராகு, கேது போகும்போது ஒரு நல்ல யோகத்த செஞ்சுட்டு தான் போவாங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா கையாளணும். மெ மெயினா வந்து மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு தெரிஞ்சுட்டாலே போதுமானது. நெறைய மாற்றங்கள், இடமாற்றம் இருக்கு. நெறைய பேத்துக்கு வந்து வெளியூரு, வெளிமாநிலம் செல்லக்கூடியது. நெறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனா, அந்த அலைச்சல்கள்லாம் ஒரு காலகட்டத்தில வந்து ஆதாயமா கண்டிப்பாக மாறும். மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. புதுசு புதுசா பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. திடீர்னு மேரேஜ் ஆகறதுக்கு உண்டானது. உங்க மனசுக்கு பிடிச்சவங்க, உங்க மனச காயப்படுத்துறதுக்குன்னே வருவாங்க. 1 வருஷம், 1 1/2 வருஷம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா, அங்க எதுவுமே கிடையாது. ஆனா, இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, இந்த பிரச்சனையிலயுமே வந்து ஒரு நல்லது இருக்குன்னா, குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்த வந்துர்றாரு. 5ஆம் இடத்துலருந்து உங்க ராசிய பார்ப்பாரு. அப்ப அங்க ராகு வந்து கடுமையான இறுக்கத்த குடுக்க மாட்டாரு. மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா, குரு பகவான் வந்து உங்கள காப்பாத்துறதுக்காகவே வராரு. அதனால நீங்க கவலைலாம் பட வேண்டாம். ஆனா, ரொம்ப மைண்ட் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். அமைதியான நிலைய நீங்களே கையாளணும். அதாவது நீங்க வந்து நம்ம அமைதியா இருக்கோம். நம்ம நல்லா ஹேப்பியா இருக்கோம். நீங்களா உங்கள பாசிட்டிவா வந்து மோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும். அதே மாரி நெறைய வந்து சக்சஸ் கிடைக்கும். நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து 1 டைம், 2 டைம் தள்ளி போனா கூட, அடுத்த டைம்ல வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள இந்த ராகு, கேது குடுத்துருவாங்க. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமானது. உத்தியோக ரீதியாவோ, தொழில் ரீதியாவோ வெளிமாநிலம், வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திடீர்னு மேரேஜு, அதாவது லவ் மேரேஜு, கம்யூனிட்டி மாறி, இன்டர் காஸ்ட் மேரேஜு, வேற லாங்குவேஜ் பேசுறது, வேற இனம், மொழி இதெல்லாம் கடந்து காதல் திருமணம் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த ராகு, கேது 7ஆம் இடத்துக்கு வரும்போது திடீர்னு மேரேஜ் பண்றது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றது, வீட்ல வந்து பேரண்ட்ஸோடைய இப்போ அ அ இது பிரச்சனை அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்றது, இந்த மாரி விஷயங்கள குடுப்பாங்க. பட் ஆனா ஒரு மேரேஜுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பண்ணுங்க. அந்த லைஃப் நமக்கு நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பேரண்ட்ஸோடைய ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குண்டான முயற்சிகள மட்டும் பண்ணுங்க. மனதுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் குடுக்குறதோ, அல்லது உங்கள ஏமாத்துறதோ, அது மூலியமா உங்க மனசு கஷ்டப்படுறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். பட் ஆனா எல்லாத்தையுமே கடந்து வர பழகிக்கணும். இத விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, அதனால இந்த டைம்ல வந்து நல்ல டைம் இல்ல. காலங்கள் கடந்தா நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு உங்கள நீங்களா மோட்டிவேட் பண்ணுங்க. அதுதான் உண்ம. வேற இது கிடையாது. அதாவது நெறைய மாற்றங்கள் இந்த ராகு, கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கும். இது எல்லாமே ஒரு பெரிய படிப்பினை, பாடம் அப்படிங்கிற மாரி ஆக்கிக்கங்க. மைண்ட மறுபடியும் சொல்றேன். மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்க. உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனா, அதுக்கு எல்லாமே நல்ல பரிகாரங்கள், தெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மிக மிக சிறப்பு. நெறைய பேத்துக்கு வந்து பார்ட்னர் மூலியமா இது கட் பண்ணிட்டு போறாங்கன்னா, அது மூலியமா உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. தொழில டெவலப் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான இது. செயற்கை முறையில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரபலியமாகிறது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, சினிமா ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க, கலைத்துறை எந்த கலைத்துறையா இருந்தாலும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி. அதுவும் அரசியல்வாதிகள் கும்பராசியில இருக்கீங்க, அரசாங்கத்தில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி. வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. அதே மாரி அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது. இந்த மாரி நடக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பர் நல்ல பீக் டைம் தான். இந்த டைம்ல நீங்க நெறைய சம்பாரிச்சு வைக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வீட்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய இணக்கமான சூழ்நிலைய உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில வந்து கவனம் செலுத்துங்க. வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் பொதுவாவே வளர்ச்சி ராகு, கேதுக்கள் வந்தா பொருளாதார ரீதியா நெறைய வளர்ச்சிய குடுத்துருவாங்க. உறவுகள் இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தாது. அதுல மட்டும் கவனமாக இருங்க. குடும்பத்தாருடைய ஆதரவை இந்த சூழ்நிலையில நீங்க வாங்கிக்கணும். குடும்பத்தாருடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தா, தெரியாத நபர்கள் கிட்ட சோசியல் மீடியால இது மாரி இருக்கிறதுல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெளியூர், வெளிமாநிலம் போகும்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க எங்க போறீங்க, என்ன வரீங்கன்னு உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன
உங்களுடைய சார்ந்த நபர்கள்கிட்ட நீங்க வந்து தெரிவிச்சுட்டு போறது, இன்ஃபர்மேஷன் குடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே ராகு, கேது வரும்போது ஒரு பிரம்மாண்டத்த குடுக்கும். அதே நேரத்தில நம்ம ரொம்ப கவனமாக தான் எல்லா விஷயத்தையும் கையாளணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ராகு, கேதுக்கள் வந்து பொதுவா ராகுவுடைய வேலை பிரம்மாண்டமா வளர்த்தி விடுறது தான். அது நல்லதோ, கெட்டதோ அதுக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் அத ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கணும். நெறைய பேத்துக்கு வந்து நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் கூட நடக்கும். குருவோடைய பார்வை இருக்கனால பிரம்மாண்டமா வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பக்குவமா இது நமக்கு நன்மையா, தீமையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்யும்போது அது நல்லதா மாறும். பொதுவாவே கும்ப ராசிக்கு மனக்குழப்பம் இருக்கு. இந்த முடிவு நமக்கு நல்லதா, கெட்டதா அப்படின்னா, உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து சந்தோஷம் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷம் அடையக்கூடிய நபர்கள் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அது உங்க பேரண்ட்ஸாவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம். அப்படி யாரு இருக்காங்களோ, அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க. அது எப்பவுமே உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டங்கள்ல. பொதுவாவே கும்பராசிக்கு ராகு, கேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. மைண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துர முடியும். பொருளாதார வளர்ச்சியிலேருந்து பொருளாதார விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி தான். ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சோ அல்லது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.